ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் ஒரே தண்ணீர் பிரச்சனை, ரொம்ப நாளாக தண்ணி இல்லை. அதனால் தினமும் வந்து வெளியில் நின்று வானத்தை பார்த்து, கடவுளே எங்களுக்கு தண்ணி வேணும், எப்படியாவது மழை வர வச்சு எங்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைங்கன்னு வேண்டிக்கிட்டே இருக்கான். அந்த வீட்டில் இருக்கிற வயசான பாட்டி அதை கவனிக்கிறாங்க. ஒரு நாள் பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்குது, அதில் நிறைய காய்ந்த இலைகள் சருகுகளால் அது குப்பை மாதிரி மூடி இருக்குது, அதை போய் சுத்தப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. வந்து கடவுள்கிட்ட தண்ணி கேட்டுட்ருக்கோம், நம்ம பாட்டி ஏன் இதை சுத்தம் செய்ய சொல்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரே குழப்பம். ஒரு சலிப்போடு போய் அந்த கிணறை அவன் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான். 1 மணி நேரத்துலேயே அந்த மண்ணிலிருந்து தண்ணீர் ஊறி வர்றதை அவன் உணர்றான். அப்புறம் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது, நமக்கு என்ன வேணுமோ அது நம்மக்கிட்டே இருக்குது, கடவுள்கிட்ட நம்ம இதை கேட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த கதை ரொம்ப சாதாரணமாக சின்ன கதையாக நமக்கு தெரியலாம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான தவறுகளை தான் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நம்மக்கிட்டே இருக்குது, நமக்கு நடக்கிற பிரச்சனைக்கான தீர்வு நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நம்ம மற்றவங்க கிட்ட தேடுறோம். பூமியை நம்ம கவனிக்கிறதில்ல, ஆனால் இல்லாத இறைவனை நம்ம தினந்தோறும் ரொம்ப ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டே இருக்கும். கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே எனக்கு எல்லாத்தையும் கொடு. வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அத்தனையுமே நம்ம இல்லாத ஒன்றுக்கிட்ட நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கீழே நம்ம வாழ்கிற பூமியிலே நம்மக்கிட்டேயே நமக்கான தேவையும் நம்ம பிரச்சனைக்கான தீர்வும் நம்ம வாழ்க்கைக்கான மகத்துவமும் இருக்குங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை கூட இப்படியான சின்ன சின்ன கதைகள் மூலமாக சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாத இறைவனை தேடுறதை விட்டுட்டு இருக்கிற நம்மளை, நம்ம பூமியை நம்ம நம்புவோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதில் தான் எல்லா தீர்வும் இருக்குது.